உண்டு. அதேமாரி அகத்திக்கீரை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து அஜீரண கோளாறு இல்லாமல் பார்த்து நல்லா செரிமான சக்தி அதிகமாக்கி கொடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த அகத்திக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா விரதம் முடித்து மறுவேளை உணவில் வந்து கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வந்து அகத்திக்கீரை சேர்த்துப்பாங்க. அதுவும் அகத்திக்கீரையை வந்து கொஞ்சமாக தேங்காய் சீரகம் வந்து அரைத்து அகத்திக்கீரை தண்ணி சாறுன்னு சொல்லிட்டு அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து முதல் நாள் ஃபுல்லாக விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் வந்து காலியாக இருக்கும். அதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நிறையாவே சுரந்துருக்கும். அதில் மூக்கஸுங்கிற வயிற்று உள்ளார உள்ள ஒரு பகுதி வந்து மூக்கஸுங்கிற ஒரு தோல் வந்து நிறைய புண்ணு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த புண்ணை நீக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப நாள் சாப்பிடாம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த அகத்திக்கீரையை செய்து அது மாதிரி தேங்காய் சீரகம் வைத்து ஒரு தண்ணி சாறு மாதிரி செய்து சாப்பிடும் போது இந்த வயிற்றில் உள்ள புண்ணை நீக்கி விரதம் முடிந்து